குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஆசி பாட்காஸ்ட் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. 2023 நிறைவேற்று 2024 நாம் உள்ளே என்ட்ராகிறோம். இந்த நுழையும் இந்த வேளையில் நியூ இயர் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லி சிலர் எடுத்திருப்பீங்க. இந்த நாட்கள் என்பதை பற்றி என்ன, ஒவ்வொரு நாளும் எப்படி தொடங்கணும், எப்படி முடிக்கணும், நாட்களினுடைய தன்மை என்ன, இந்த டேனா 365 டேஸ்ன்றத எப்படி யூஸ்ஃபுல்லாக நம்ம கொண்டு போகிறது அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு நம்ம கிராட்டிடியூடை வெளிப்படுத்தணும். ஒவ்வொரு நாள் காலையில் எந்திரிக்கும் போதும் கிரேட்ஃபுல்லாக நன்றி நன்றி நன்றின்னு சொல்லி ஆரம்பிக்கணும். ஏன்னா நேற்று தூங்கினவங்க நிறைய பேர் இன்னைக்கு எந்திரிக்கல. லட்சக்கணக்கான மருத்துவமனைகள் இருக்கு உலகம் முழுவதும். வீட்டிலே சிலர் தூங்கிட்டு இருந்தவங்க அப்படியே தூங்கிடுவாங்க. அதனால இன்னைக்கு பொழுது நமக்கு உற்சாகமா நல்லா இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க் பண்ணணும். தேங்க் பண்ணிட்டு அதே மாதிரி ஒரு நாளைக்கு 2 தடவை தூங்க போகும்போதும் நன்றி சொல்லணும். தேங்க் பண்ணிட்டு நம்ம கிராட்டிடியூடை வெளிப்படுத்திட்டு நம்ம தூங்க போகணும். இதுல நிறைய நமக்குள்ள அந்த நன்றி பெருக்க வெளிப்படுத்துறதுக்கு தான் வழிபாடுன்னே வச்சாங்க. அந்த நன்றி பெருக்க கிராட்டிடியூடை வெளிப்படுத்தணும். நம்ம அது இல்லாம இருந்தோன்னா வள்ளுவர் சொல்றாரு, அவங்களுக்கு மோட்சமே, அவங்களுக்கு விடுதலையே கிடையாது. அவங்க என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு. இயற்கை நமக்கு எத்தனையோ நன்மையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. காத்து இல்லாம நான் இங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க முடியாது, நீங்க உட்காந்து கேட்க முடியாது. அது மாதிரி உணவு நம்ம கையில ஒரு தட்டு சாதம் வருதுன்னா எத்தனையோ பேர் உழைப்பு இருக்கு. அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லணும். அப்பதான் இந்த நியூ இயர்ன்றது ஹாப்பி நியூ இயரா இருக்கும். அதனால நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஹாப்பியா இருக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். You are listening to RC Podcast with MS Ravishankar Raja. அப்படி பார்க்கும்போது நம்ம வருஷத்துக்கு 365 நாள் அப்படின்னு பார்த்தா 100 வயசு ஒருத்தர் வாழணும்னு நினைக்கிறார். அந்த இளைஞரோ ஒரு இளம் பெண்ணோ ஒரு யங் கேர்ளா இருக்கலாம், பாயா இருக்கலாம், 100 வருஷம் வாழ்றது அவங்களுடைய கோல்னு வச்சுக்கோ. நீ 36,500 நாட்கள் வாழ்ந்தா போதுமான்னு கேட்ட அவங்க கணக்கு போடாம இருந்தா, என்னுடைய லட்சியன்றது 100 வருஷம் வாழணும் அப்படி சொல்லுவாங்க. அந்த 100 வருஷம்ன்றது ஒரு வருஷத்துக்கு 365 நாள்னா 100 வருஷத்துக்கு 36,500 நாட்கள் தான். அதுல இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு 25-30 வயசு நம்ம முடிஞ்சிருந்ததுன்னா உங்களுக்கு 1/3 முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். மீதமுள்ள நாட்களை நம்ம எப்படி கழிக்க போறோம் அப்படின்னு பார்க்கணும். அவர் எனர்ஜி வில் பி பெனிஃபிஷியல் டு செல்ஃப் அண்ட் அதர்ஸ். நம்முடைய ஆற்றல் மற்றவங்களுக்கும் நமக்கும் பயனுள்ள வகையில செலவு பண்ணணும். கோபத்துல, வெறுப்புல, பொறாமையில நம்ம சக்தியை செலவு பண்ணக்கூடாது. பெர்னாட் ஷா அவர்கள் அவர் வாழ்ந்த காலகட்டத்துல மேலை நாட்டுல இன்னும் அவர் மிகப்பெரிய அறிஞராக கருதப்படுகிறார். அவருக்கு ஒரு நாள் பல்பிட்டேஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு, வேர்த்துச்சு, பதஷ்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, இதய துடிப்பெல்லாம் அதிகமா இருக்க மாதிரி தோணுச்சு. குடும்ப டாக்டருக்கு தொலைபேசி மூலமா, ஃபோன் மூலமா பேசி டாக்டரை கொஞ்சம் உடனடியா வாங்கன்னு கூப்பிட்டார். மருத்துவர் இவர் வீடை தாண்டி போயிட்டு வீடை தேடி கண்டுபிடிக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அவசரத்துல வீடை சுத்தி மறந்துட்டு சுத்தி வந்தார். அவர் இவரை பார்க்க உள்ள வரும்போது பதஷ்டமா இருந்தார். அவருக்கு பிபி லெவல்லாம் நார்மலா இல்லாத மாதிரி அவர் ஃபீல் பண்ணாரு. நான் வீடை தேடிக்கிட்டு இருந்தேன், ஒரே பதஷ்டமாகி போச்சு எனக்கு, நீங்கள் உடனே வாங்கன்னு சொன்னோன்னே அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு வாங்கிட்டு உட்காந்தாரு. பெர்னாட் ஷா உள்ளே போய் மருந்து, அவருக்கு கொடுத்த மருந்தை எடுத்துட்டு வந்தார். இதில் ஏதாவது உங்களுக்கு உதவுன்னா நீங்கள் பயன்படுத்திக்கணும். அவர் அதை கொஞ்சம் பிபி மாத்திரைங்க இருந்தது, அதை எடுத்து போட்டார். போட்டுட்டு பெர்னாட் ஷாக்கு செக் பண்ணார். பெர்னாட் ஷாக்கு எல்லாம் நல்லா தான் இருந்தது. நல்லா இருக்கே, நீங்கள் ஒன்றும் நல்லா தான் இருக்கீங்க, பயப்பட வேணாம், சரி நான் கிளம்புறேன், ஃபீஸ் கொடுங்க அப்படின்னாரு. பெர்னாட் ஷா சொன்னாரு, நான் தானே உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தேன், நீங்க என்கிட்ட ஃபீஸ் கேட்குறீங்களேன்னு கேட்டார். அவர் வாழ்க்கையில உள்ள ஒரு ரகசியத்தை சொன்னார். எப்போ மற்றவங்க நல்லா குணமடையணும்னு நினைக்கிறோமோ அப்பவே நாம சரியாயிடுவோம். உங்களுக்கு நடந்தது இதுதான், எனக்கு நீங்க உதவணும்னு நினைச்ச போது உங்களுக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு சொன்னார். இதான் அந்த மருத்துவர் சொன்னதுல பெரிய ரகசியம் அடங்கியிருக்கு. நம்மளை பற்றியே நினச்சி நமக்கு டிஜெக்டட் மூடுக்கு போகிறோம். க்ளூமி தாட்ஸ் வருது, டிப்ரெஷன் ஏற்படுது, ஃப்ரஸ்ட்ரேஷன் ஏற்படுது.
நம்ம மற்றவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாமான்னு நினைக்கணும். எப்பவுமே எதிர்பார்ப்பு இருந்தால் ஏமாற்றம் இருக்கும். அப்பாயின்மெண்ட் இருந்ததுன்னா அவங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட்ன்றது தவிர்க்க முடியாது. அதனால நம்ம அந்த மாதிரி எதிர்பார்ப்பு ஏமாற்றம் அப்படின்னு இல்லாமல் இருக்கணும்னு சொன்னால் நம்ம உள்ளுக்குள்ள நமக்குள்ள அன்ரியலைஸ்டு பொட்டன்ஷியாலிட்டி இருக்கு. இதை தான் விவேகானந்தர்லாம் சிக்காகோவில் போய் பேசின போது, அமெரிக்காவில் போய் பேசின போது இதை தான் புரிய வச்சார். நம்ம இளைஞர்களுக்கும் அவர் அதுதான் சொல்ல வந்தார். விவேகானந்தரும் இதுதான் சொல்ல வந்தார். ஆல் பவர் இஸ் வித்தின் யூ. யூ கேன் டூ எனிதிங் அண்ட் எவ்ரிதிங். பிலீவ் இன் தட். டு நாட் பிலீவ் தட் யூ ஆர் வீக். ஸ்டாண்ட் அப் அண்ட் எக்ஸ்பிரஸ் த டிவினிட்டி வித்தின் யூ அப்படின்னு சொன்னார். உங்களுக்குள்ள தெய்வீக ஆற்றல் இருக்கு. உட்கார்ந்த இடத்துல இருந்து சூரியனே அசைக்கக்கூடிய பிரம்மாண்ட சக்தி உங்களுக்குள்ள இருக்கு. அதனால நீங்க சோறு விட்டு இருக்கக்கூடாது. இந்திய இளைஞர்களை பார்த்து சொன்னார், நீங்க வேத காலத்து ரிஷிமார்களுடைய வம்சாவளியில வந்தவங்க. நீங்க பிரம்மாண்ட சக்தி உங்களுக்குள்ள இருக்கு. நீங்க ஏன் எதிர்பார்ப்போட ஏமாற்றத்தோட கூனி குறுகி நிக்கிறீங்க அப்படின்னு சொன்னார். அதனால நாம இந்த வருஷம் நான் ரெசல்யூஷன் எடுக்க போறேன் அப்படின்னு சொன்னா என்ன எடுக்கலாம் அப்படின்னு சொன்னா, பொதுவா ஒரு நாள் கூட வேஸ்ட் ஆகக்கூடாது. ஒரு நாள் கூட வேஸ்ட் ஆகாம நம்ம நல்லது பண்ணணும். அதை வள்ளுவர் சொல்றார், மோட்சத்துக்கு அது வழிவகுக்குன்னு சொல்றாரு. அத முக்தின்னு ஆன்மீகத்துல உள்ளவங்க முக்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை இது கொடுக்குன்னு சொல்றாரு. எது கொடுக்கும்? ஒரு நாளை கூட வீணாக்காம நம்ம மற்றவர்களுக்கு நன்மை செய்யணும்னு சூளுரை மேற்கொண்டு அவங்களுக்கு நன்மை செய்யறதுன்ற உறுதியோட நம்ம ஸ்டபர்னா இருந்தோம்னு சொன்ன நமக்கு வாழ்நாள் ஆதிசங்கரர் சொல்ற மாதிரி புனரபி ஜனனம் புனரபி மரணம்னு சொல்றாரு. செத்து செத்து பறந்துகிட்டு இருக்கணும். அந்த வாழ்க்கை இல்லாம லிபரேஷன் ஆகும். வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அக்தொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல் அப்படின்னு சொல்றாரு வள்ளுவர். ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்படி வேஸ்ட் பண்ணாம நம்ம மற்றவங்களுக்கு நன்மை செய்யறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு நம்ம நம்ம நாட்களை கழிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா இன்ப ஊற்று நம்ம வாழ்க்கையில பரப்பட ஆரம்பிச்சிடும். வாழ்க்கையில வெளியில தேடுறதை விட்டுருவோம். கண்டென்ட்மெண்ட் தான் இருக்கிறதுலே பெரிய விஷயம். திருப்தி ஏற்படணும், அந்த நிறைவு ஏற்படணும். அந்த நிறைவு ஏற்படுவதற்கு உதவும் மனப்பான்மையை வளர்த்துக்கொள்ளணும். செல்ஃபிஷா இருக்கக்கூடாது, அரகண்டா இருக்கக்கூடாது, யாரையும் ஹர்ட் பண்ணி பேசக்கூடாது. நம்ம அன்பாக இருப்போம். அன்பால செய்ய முடியாத வேற எதுனாலையும் செய்ய முடியாது. அதனால நம்ம அன்பை வளர்த்து கொண்டு உயிரை பாதுகாத்து கொள்வோம். இன்று இந்த 2024 நம்ம இந்த ஆசி பாட்காஸ்ட் மூலமா சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம செல்ஃப் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்மளே துன்புறுத்திக்கிட்டு இருக்கோம். பயத்தினால, கோபத்தினால, கவலையினால நம்ம உயிராற்றல் லைஃப் ஃபோர்ஸ் வீணா வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி இல்லாம அதுக்கு ஒரே வழி, மல்டிபிள் ப்ராப்ளத்துக்கு சிங்கிள் சொல்யூஷன் சொல்லுவாங்க. என்ன சொல்யூஷன்னா, எல்லா உயிர்களுக்கும் நன்மையே செய்யணும் அப்படின்ற முறையில யாரையும் பாதிக்கிற மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது முதலாவது. மேலும் எல்லாருக்கும் நன்மையே செய்வோம் என்று நம்ம உறுதி மேற்கொள்வோம். இந்த 2024 ஜோதிடர்கள்லாம் சொன்னா கூட நமக்கு மங்களகரமான முறையில அமைவதற்கு இந்த சாட்டர்ன் சனி பயிற்சியா இருக்கட்டும், குரு பயிற்சியா இருக்கட்டும், எல்லாமே பார்க்கும்போது நல்ல எண்ணங்களோடு இனிமே முயற்சி யாரெல்லாம் பண்றாங்களோ அவங்களுக்கு எல்லாம் நல்லபடியாகவே இருக்கும். உங்களுக்கும் உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கும் இந்த 2024 நல்ல முறையில் அமைய இயற்கை ஆசி வழங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு நேச்சருடைய பிளெஸிங்ஸ் உங்க எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி இந்த 2024 நல்ல சேஞ்சஸ் ஏற்படணும்னு சொல்லி ப்ரே பண்ணிக்கிட்டு நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளர்த்து. ஆசி பாட்காஸ்ட் by MS Ravishankar Raja.